அவருக்கு இவ்வளவு சின்ன வயசுல பார்த்ததை விட வெளிநாட்டுக்கு போய் பட்ட படிப்பு படிச்சு அரண்மனை வந்தவனே தெரியல மர மர மரம். சின்ன வயசுல பாத்தீங்க இன்னும் அப்படியே இருப்பாங்களா? வளர மாட்டாங்களா? ஆமா அண்ணி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறியா? அயல்நாட்டு பட்ட படிப்பு சிறப்புதானே. அயல்நாடு சென்று நடத்தி பட்டபடி வயசு சிறப்பு முடிச்சுட்டு எந்த ஒரு குறைவில்லை அண்ணி. பசிமாய்க்கு அண்ணி. எனக்காக அரிசியோட சேர்த்துங்களா? அண்ணி சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு தூக்கம் வருதுனா அண்ணி மடி மீது தலை வைத்து கண்ணூருக்கு வாங்க. மடி மீதா? அப்ப மடி மீது படுத்த தவறு கிடையாது. அது நான் எப்படி இருக்கிறேன்? வளர்ந்து வாலிபனா திருமண வயசு இருக்கிறேன். இப்ப மடி மேல படுத்து சொல்றீங்க. இத பாருங்க, நீங்க எதுக்கு அச்சப்படுறீங்க மட்டும் நான் தெரியுது. எதுக்காகவா அச்சப்படாதீங்க. அண்ணி நான் இருக்கிற பக்க பலமா. அண்ணி நான் எதுக்காக அச்சப்படுறேன்? எதுக்காக? இந்த ஊர் வளர்த்து வச்சுதான் அச்சப்பட்டு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் ஏன் அவங்க அண்ணி வலிமா பட்டுக்கிறான், அவனோட என்ன இருக்கும் ஏதா இருக்குன்னு சந்தேகமா பார்ப்பாங்க, சந்தேகமா பேசுவாங்க. அதான் வேணாம் சொன்னேன். இந்த பாயா பணம் உலகத்துல இவளுக்கெல்லாம் இப்படியா பேசுவாளுங்க? இவளுக்கு பாய்க்கு வந்தெல்லாம் பேசுவாளுங்க போரு. அவன் வாயில மண்ணலி போடும். இந்த பாருங்க, என் குழந்தை சின்ன வயசுல பார்த்து வர எப்படி வளர்த்து வருகிறேன். என்னோட வயசுல 10 மாசம் முதல் நான் பெருக்கா வைக்கலாம் பெற்று எடுத்த பிள்ளை பழக்கம் என் குழந்தை நான் வளர்த்து வரேன். இந்த பாருங்க, ஊர் உலக 1000 பேசுறோம். அதை பத்தில நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம கவலைப்பட்டோம்னு நம்ம குடும்பம் கெட்டு போகும். என்ன தொட்டு தாலி கட்டுவோம். அண்ணன் இருக்கிறார் பாரு, என் மீது சந்தேகப்பட்டா, என் மீது ஏதாவது தலானி கேள்வி கேட்டா அவருடைய சந்தேகத்தை தீர்த்து வைத்து நானும் மன சந்தோஷமா வாங்கி அதை பத்தி கவலைப்படாதப்பா. நீ வரண்ணி என்ன பத்திலாம் கவலை உன் மீது வச்சிருக்காரு. அண்ணி நான் உங்களை தாயா பாக்குறேன். மறுபடியும் படி தவறு மறுபடி தலை வச்சு பத்து தூங்கணா. எனக்கு கதை ஒண்ணு சொல்லுங்க அண்ணி. எனக்கு கதெல்லாம் தெரியாது. தெரியாதா? ஆமா. நீ தொண்ணூத்தி வயசாவது கதை தரணும் சொன்னீங்களே. இல்ல வயசாவது கதை தரணும் சொன்னீங்களே. அப்படியா? இத பாருப்பா, வயசு மச்சதான் ஆச்சு. வேற ஒண்ணுமே ஆகல. எனக்கு கதெல்லாம் தெரியாது. ஆனா வருத்தப்படாத வாலிபர் சங்க படம் வந்து 8 வருஷ காலம் ஆகுதான். ஆசைப்பட்டு கொண்டு கூப்பிட்டுப்பா. அதுக்கு அவர் என்ன கூந்தல் அடிச்ச மாதிரி பேசுறாரு. சாமி என்ன பேசுறாரு? அடிய மோகனா, உனக்கு அறிவு இருக்குதா ஐயா? நம்ம 2 பேரும் மினிக்கு படத்துக்கு போயிட்டா அரண்மனையில இருக்க வேலையெல்லாம் செத்து போன கோத்தால் அடி செய்வேன். ஐயோ, படமாவது கிடமாவது மூடிக்கு இருக்கிற வேலையை போய் செய்யணும்னு சொல்லிட்டாரு. அப்படியே பேசுறாரு? அப்படி பேச மாட்டாரு அவர். என்னைக்குமே நான் அந்த மாதிரி பேசவே மாட்டாரு. அவர் எந்த மூடுல இருந்தாருன்னே தெரியல. அப்படின்னா கஷ்டமா பேசுறேன். அவ்வளவு மனசு கஷ்டமாயி போச்சா? அப்ப எங்க அண்ணன் காட்டலையா படத்தை? பட்ட நாட்டுல ஒன்றையும் காட்டல. அண்ணி உண்மை சொல்லுங்க. மருத்துவ வாலிப சங்க படம் 8 வருஷம் ஆகுது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க வேண்டிய படம். அது இன்னொரு விஷயம் தெரியுமா அண்ணி? அந்த படத்துல வர பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பாட்டுக்காக அந்த படத்தை பார்க்கலாம். அந்த படத்தை 3 முறை பார்த்தேன். எங்கப்பா பார்த்தேன்? அயல் நாட்டுல. வெளிநாட்டுல? ஆமா. அடப்பாளி, கோடி கோடியா பணத்தை கொட்டி வெளிநாட்டுல போய் என் குழந்தை பட்ட படிப்பு படிச்சுட்டு வந்தானா அரண்மனைக்கு பெருமை, ஒன்னனுக்கு பெருமை, அந்நியாகப்பட்ட எனக்கு பெருமைன்னு சொல்லித்தான் கோடி கோடியா பணத்தை கொட்டி வெளிநாட்டுக்கு போய் பட்ட படிப்பு படிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன். வெளிநாட்டுக்கு போய் புறம்போகாட்டம் சினிமா தியேட்டர் போய் பொறிக்கிட்டு வந்தேன் சொல்றியே. நானா இருக்க சும்மா விடுறேன். ஒன்னும் காது கெட்டிச்சு உன்ன தோலை ஒரு துப்பு கண்ட மாட்டேன். அயல்நாட்டுல படம் பார்த்தோம் சொன்னேன். சினிமா தியேட்டர்ல பார்த்தோம் சொன்னா அண்ணி அந்த படத்தை நான் செல்லுல பார்த்தேன். செல்லுல பாத்தியா? அட பாவி, 1 ரூபாவா 2 ரூபாவாடா விக்கிற விலைவாசிக்கு
85,000 கொடுத்து ஐபோன் வாங்கி கொடுத்து எல்லாமே கிளியரன்ஸா தெரியும்னு சொல்லிட்டு செல்லுல படம் பார்த்துன்னு சொல்றது நியாயமா? அண்ணே அதாவது வீட்டு ஹோம்ஒர்க் ஆன்லைன்ல கிளாஸ் படிக்கலாம் தான் 85,000 கொடுத்து ஐபோன் போன் வாங்கி கொடுத்தீங்க அண்ணே. அதாவது வீட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அந்த படத்தை எப்ப பார்த்தனா? எப்ப பார்த்தேன்? நைட்டு 10 மணிக்கு. ஏன் பயப்படுற? அண்ணே 10 மணி தான் பார்த்தேன். 10 மணிக்கு படம் பாக்குறியா? ஆமா 10 மணி தான் பார்த்தேன். என்ன படம்? 10 மணிக்கு என்னடா படம்? பிக்னிக் படம். அவன் கரெக்டா சொல்றான் பழுக்கம்மா. அந்த 10 மணி ஆனா நீ கரண்ட்ல தாங்க இருப்ப. நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அண்ணே அது விடுங்க அண்ணே. சரியாதான் கேக்குறேன். படம் பார்க்கணும்னு சொல்றேன். அன்னைக்காக ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. பாட்டா போங்க அண்ணி. நான் உங்களை கதை கேட்டா நீ பாட்டு கேக்குறீங்க. சரி சரி அண்ணி நான் பாட்டு பாடி தூக்கிறேன். காலையில ஒரு 7 மணி எழுப்பீங்களா? நோ 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 நோ. சவுண்ட் ஒரு கிளார்க் எழுப்பிட்டுனா உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஒரு 10 ஒரு கிளார்க் எழுப்புற சாமி. 10 மணிக்கா? அண்ணி போயிட்டு வரைக்கும் என்ன ஒரு நாடகம் தெரியுமா? போலூர்ல இருந்து செங்கம் போற வழியில வில்வாரணி தான் நாடகம். அதனால காலையில ஒரு 7 மணிக்கு எழுப்பி நான் பாட்டு பண்ண தூங்குறேன். பாட்டுமா? அண்ணி இது வரை நான் பாட்டு யாருக்காக பாடல. அண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே அண்ணி அந்த வார்த்தை கட்டுப்படுத்த குசும்பையா? அண்ணி ஓதா ஓதா கடல் ஏன்னா 2 பேர் தான் பண்ண அப்படி தூங்குறான் இவன். தூக்க மாத்திரை கொடுத்தா அப்படிதான் தூங்குவோம். ஒரேடியா குத்துக்கு போடுவேன் நான். கூட கூட பேசுவேன். என்னம்மா இது ஒரு பாட்டு முயற்சா பண்ணணும் எதனா காட்டி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இப்படி கம்மியா சின்ன வயசுல பார்த்தது என் குழந்தைனாரு. வெளிநாட்டுக்கு போனாரோ இல்லையோ பட்டு படிப்பு படிச்சுட்டு அரண்மனைக்கு வந்தோடனே எனக்கே ஆசையாக இருக்கு பார்க்கும்போது. சின்ன வயசுல பார்த்தது எவ்வளவு அழகா இருக்கிறாரு ஆளு. இப்படி இருக்கு அந்த கயவனை கட்டி நான் என்னது சுகத்தை கண்டேன். 22 வருஷமா வாழ்க்கை தாமீனா போகுது. அதனால என்ன பண்ண போறேன்னா இனி மேற்கொண்டு என் மைத்திர வச்சுதான் காலத்தையே ஓட்ட போறேன். பார்க்கலாம்.